வாங்க மக்கள், இன்னைக்கு வீடியோல இது போல பாரம்பரியமான ரசத்தெல்லாம் இப்பெல்லாம் யாருமே பண்றது இல்ல. இதெல்லாம் அழிஞ்சிட்டே வருது. அதை எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். கடாயில 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊத்தி 1 டேபிள் ஸ்பூன் குருமிளகு, 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், 2 டேபிள் ஸ்பூன் முழு மல்லி, 5 வரமிளகா, 5 பல்லு பூண்டு, 1 கொத்து கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் போட்டு நல்லா லோ ஃபிளேம்ல வச்சு வாசனை வர வரைக்கும் இதை வறுத்துருங்க. இது எல்லாத்தையும் நல்லா செவக்க வறுத்து எடுத்தாச்சு. இதை நல்லா ஆற வச்சு மிக்ஸி ஜார்ல போட்டு கொஞ்சமா தண்ணி ஊத்தி நல்லா ஃபைன் பேஸ்டா அரைச்சிடுங்க. இது கூடவே 2 பெரிய தக்காளியும் போட்டு அதையும் அரைச்சுக்கோங்க. தனியா ஒரு கடாயில தாளிப்பு போட்டெல்லாம் 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊத்தி 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு, 8 சின்ன வெங்காயத்தை நல்லா இடிச்சு போட்டுட்டு 5 வரமிளகா கிள்ளி போட்டு 2 கொத்து கருவேப்பிலை போட்டு இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுருங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா அரைச்சு வச்சிருக்க அந்த அரவை இதுல ஊத்திட்டு நல்லா மிக்ஸி ஜாரை கழுவி தண்ணி இதுல ஊத்திருங்க. எவ்வளவு ரசம் தேவைப்படுதோ அந்த அளவுக்கு தண்ணி ஊத்தி இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ரசத்துக்கு தேவையான அளவு 3/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சால்ட் போட்டுக்கோங்க. இது கூடவே பெருங்காயத்தூள் 1/2 ஸ்பூன் அளவுக்கு, மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். வெங்காயம் வதங்கின கையோட மஞ்சத்தூளும் பெருங்காயத்தூளும் போட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த அரவை ஊத்திக்குங்க. இப்ப இது கூடவே ஒரு கையளவுக்கு கொத்தமல்லியை நல்லா பொடியா கட் பண்ணி போட்டு நல்லா ஒரு கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இந்த செலவு ரசத்துக்கு கண்டிப்பா புளி யூஸ் பண்ண கூடாது. இப்ப நல்லா ஒரு கொதி வந்துச்சு, அடுப்பு ஆஃப் பண்ணி இறக்கிடலாம். இந்த செலவு ரசம் வந்து பாத்தீங்க அப்படின்னா குழந்தை பிறந்த டைம்ல லேடிஸ்க்கு வந்து பண்ணி கொடுப்பாங்க. உடம்புக்கு ஹெல்த்தியானதும் கூட. நானும் உங்களுக்காக டெய்லி வீடியோ போட்டுட்டு தான் இருக்கேன். என்ன மோட்டிவேட் பண்றதுக்காக அட்லீஸ்ட் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க மக்களே.